அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பேச போகிற விஷயம் வந்து சிலப்பதிகாரம். இது நான் படிக்கிறப்போ வாங்கின புக்கு. எப்படி சொல்கிறது, சில சமயங்களில் ஒரு சில கதாபாத்திரங்கள் வந்து நம்ம ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சினிமாவோ இல்லை நாடகமோ வந்துக்கிட்டே இருக்கும்ல. அதே போல் எனக்கு கண்ணகி, கோவலன், மாதவி, கண்ணகி ஏன் அப்படி செஞ்சா, கோவலன் ஏன் அப்படி செஞ்சான், அப்படி திருப்பி திருப்பி எனக்கு ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு முக்கோண காதல் மாதிரி. ஒரு ஆணை வந்து 2 பேர் லவ் பண்ணுறாங்க. இந்த கதாபாத்திரங்கள் செய்கிற விஷயங்கள்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ, அத சொல்லணும்னு தோணுது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு மனசே ஆறாது. இப்போது சிலப்பதிகாரத்தில வந்து சும்மா ஜென்ரலா சொல்றேன், ஒரு சின்ன வீடியோ. இதில வந்து 3 பகுதி இருக்குது. அதாவது சேர, சோழ, பாண்டியர் 3 பேருக்கும் பிரிச்ச மாதிரி 3 பகுதி இருக்குது. அதாவது காண்டம்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பராமாயணத்தில அரண்ய காண்டம், சுந்தர காண்டம் இருக்கும் இல்லையா? அது காண்டம்ங்கிறது ஒரு பெரிய பகுதி. அதில வந்து குட்டி குட்டியா இருக்கும். இதில் வந்து முதல்ல சோழ நாட்டில் ஆரம்பிக்குது. பூம்புகாரில் ஆரம்பிக்குதா, அது புகார் காண்டம். அதில் வந்து ஒரு 10 குட்டி குட்டியாக, அதாவது எபிசோடு மாதிரி இருக்குது 10. அடுத்து மதுரையில் நிறைய சம்பவங்கள் நடக்கிறதுனால அங்கே 13 இருக்குது. இது வஞ்சி காண்டம் சேரன் நாட்டில் நடக்குது இல்லையா, அது வந்து 7 தான் இருக்குது. மதுரை வந்து பாண்டியன் நாடு. இப்போ மொத்தம் வந்து எப்படி சொல்கிறது, 1, 2, 3னா முதல் பகுதிக்கு 10, 2வது பகுதிக்கு 13, 3வது பகுதிக்கு 7, மொத்தம் 30 வச்சுக்கோங்க. இந்த பாட்டுகளில் ஒவ்வொரு ஒரு கடவுள் வாழ்த்துன்னு ஒவ்வொரு பேஜ் இருக்கு தெரியுங்களா, அந்த ஒவ்வொரு பக்கத்தையும் படிக்கிறதுக்கே நமக்கு ஒரு வாரம் ஆகிடும். இதில் எவ்வளோ இருக்குது பாருங்க, ஒரு பக்கத்தை படிக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆகிடும். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு குட்டி குட்டி வார்த்தையை கூட நம்ம சும்மா நம்ம இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது, நம்ம கெஸ் பண்ணியும் சொல்லிட முடியாது. ஏன்னா அது தப்பாக போயிடும். கொஞ்சம் படித்தவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்காது. நம்ம கெஸ் பண்ணிவிட்டு நம்மளே கதை சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, கரெக்டாக பார்த்து சொல்லணும். இப்போ இந்த கதையில் இளங்கோவடிகள் பற்றி நான் சொல்கிறேன் கேளுங்க. இதில் படித்ததை சொல்கிறேன். இளங்கோவடிகள் யாருன்னா, அவர் வந்து ஒரு சேர நாட்டை சேர்ந்தவர். இப்போது சேர நாடுங்கிறது கேரளா. இந்த புத்தகம் எழுதப்பட்ட வருஷம் வந்து அதாவது இந்த சிலப்பதிகார புத்தகம், இது பிரிண்ட் பண்ணதை சொல்லலை, இது எழுதப்பட்ட புத்தகம் வந்து 2ஆம் நூற்றாண்டு. அதாவது அந்த கதை முடியுது இல்லையா, அந்த கோவலன் கண்ணகியோட வாழ்க்கை அந்த முடிஞ்சு அவங்க வந்து அந்த அந்த மலையில் இருக்கிற அந்த குறவர்கள் பார்த்து சொல்கிறாங்க ராஜா கிட்ட. அப்போது அது 2ஆம் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே அது எழுதுகிற மாதிரி ஒரு சில வாரங்கள், மாதங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் அதே 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இளங்கோவடிகளுடைய அப்பா யாருன்னா நெடுஞ்சேரலாதன். அவர் வந்து ஒரு சேர மன்னர். அவரோட மனைவி வந்து சோழ நாட்டை சேர்ந்தவங்க. அதாவது ஒரு ராஜா